ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ் சோயாஸ் எல்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இந்த வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இதில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயிலில் செஞ்சால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி தருன்றதுக்காக இங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் ஸ்பூனில் ஊற்றிக்கிறதுனால உங்களுக்கு என்ன அளவு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதில் பட்டை கிராம்பு நல்லா போடுங்க. அது நல்லா எண்ணெயில் கொதித்து சூடு இதாகணும், அது பொரியணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒரு 3 அரிஞ்சு வச்சுக்கோங்க தேவையான அளவு. 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா நீங்கள் கை விடாமல் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம் பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நீங்கள் கை விடாமல் வதக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா அது கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். அதில் நீங்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது அதில் போட்டுட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடலாம். அது நல்லா வதக்கி விடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு. இன்னொன்று, எண்ணெயில் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம வெஜிடபிள் காய் சாதம் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி தரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரைட் ஆனியன் நல்லா ஃப்ரைட் ஆகிட்டு பொன்னிறமாக நல்லா வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் தூக்கி தரும். அது இல்லாமல் அந்த ரைஸும் நெக்ஸ்ட் டே ஆனாலுமே நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு அந்த மசாலா போகிறதுனால. நம்ம இதில் பொன்னி அரிசி எடுத்திருக்கோம். அரிசியை 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த அரிசியை தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல. அதுக்குள்ளே சரி, இங்கே வெங்காயம் வதங்கின உடனே நம்ம 2 தக்காளி எடுத்துருக்கோம். 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா இதில் போட்டு வதக்கி விடலாம். தக்காளியை நல்லா கைவிடாமல் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. ஏன்னா எந்த அளவுக்கு தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த தக்காளியோட டேஸ்ட் தெரியும். அது வதங்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஏன்னா தக்காளி நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் கல்லுப்பு 2 போட்டுக்கினீங்கன்னா நல்லா வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, இல்லை சால்ட் இருந்தாலும் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நாங்கள் என்ன காய் எடுத்துக்கிறோம்னா, உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு, நூக்கல். இந்த காய் தான் எடுத்துருக்கோம் வெஜிடபிள் சாதம் செய்யறதுக்கு. அந்த காயை உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்குனீங்கன்னா காய் அந்த குக்கரில் வைக்கும் போது நல்லா கூல் ஆகிடும். அதனால் ஒரு பெரிய சைஸாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம காய் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம என்னன்னா அரிசியை ஊற வச்சிடலாம். நம்ம டேப் தண்ணியில் அப்படியே அரிசியை பிடிச்சி கொஞ்சம் ஊற வச்சிடலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் ஊறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் ஊறினா நம்மளுக்கு அந்த சாஃப்ட் ஆகிடும் ரைஸு. சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த இது தெரியாது. அதனால் கொஞ்ச நேரம் ஊறினா போதும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காயெல்லாம் இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி, கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, நூக்கல். இந்த காயெல்லாம் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலாவில். இப்போ அந்த நம்மளுக்கு தக்காளியும் வதங்கிடுச்சு இல்லைங்களா, இந்த நேரத்தில் நல்லா அந்த காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சுடுதண்ணி ஒரு சொம்பு எடுத்துக்கிறோம். அந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் என்ன பண்ண போகிறோம்னா, மீன் மேக்கரை போட்டு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதில் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு. இப்போ அந்த மீல் மேக்கரை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. அதுக்குள்ளவே நம்ம இங்கே மசாலா ஐட்டம்ஸ் போட்டுடலாம். சக்தி மசாலா கரம் பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு காரம் கொஞ்சம் நல்லா தூக்கி தரும் காய் சாதத்துக்காக. அது 2 ஸ்பூன் போட்டு நல்லா காயில் கிளறி விடுங்க. அப்போ நம்ம கிளறி விடும்போது அப்புறம் நம்ம ஆல்ரெடி வீட்டிலே மிளகா அரைச்சி வச்சுருப்பீங்க மிளகா தூள். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த இலை இருக்குது இல்லைங்களா, பிரிஞ்சி இலை ஒரு 5-6 போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த இலை வாசனை நல்லா வரும். அப்புறம் சோம்பு இருக்குது இல்லைங்களா, அரைச்சி வச்ச சோம்பும் ஏலக்காய் தூள். அதை நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வாசனை நல்லா அருமையாக இருக்கும். அது தூளும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் சுடுதண்ணியில் ஊற வச்சது நல்லா ஊறிட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு பேக்கெட் 10 ரூபாய் தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா நம்மளுக்கு அந்த காரம் அதிகமாக தெரியாமல் நம்மளுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதனால் நல்லா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லா கைவிடாமல் கலரி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. தீ ஃபுல்லாக வைக்காமல் சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலரி விட்டுட்டு நீங்கள் பார்த்த சோயாஸ் இருக்குங்களா, அதை கையில் புழிஞ்சி எடுத்து நீங்கள் இதில் போட்டுருங்க சோயாஸை. நம்ம தேவையான அளவுக்கு எடுத்திருக்கோம். சோயாஸ் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம் தேவையான அளவு. அந்த சோயாஸ் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு விட்டு இதில் போடுங்க. பிழியாமல் அப்படியே போட்டுறாதீங்க, எடுத்து நல்லா கையில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதில் போட்டிங்கன்னா அந்த காரம் இதில் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி,
புதினா. ஸோ இது எல்லாமே வந்து உருவி வச்சுக்கோங்க. அது வந்து கடைசியாக நம்ம எப்போ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். எல்லாமே வந்து அதில் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கூட்டி தரும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே குக்கரில் மாற்றி விட்டுட்டு குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலா முங்குற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணுன்னே இப்போ நீங்கள் அரிசி வந்து 2 டம்ளர் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில். ஊற்றிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே ஒரு கப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணி. ஸோ இதை வந்து நம்ம அந்த குக்கரில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது இந்த நேரத்தில் அதில் கொட்டி விட்டுட்டு ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்ம அரிசி ஊற வச்சதும் இருக்கும். ஸோ அது 2 முறை அலசி எடுத்துக்கோங்க தண்ணி அரிசியை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அலசும் போது நல்லா அந்த தண்ணி அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு செகண்ட் டைமும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இதில் போட்டு விட்டுட்டோம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் அந்த அரிசியை வந்து வடிகட்டி இதில் அரிசியை மட்டும் போட்டுருங்க, ஊற வச்ச அரிசியை. இப்போ நாங்கள் இந்த 2 டம்ளர் அரிசியுமா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இதில் குக்கருக்கு. நீங்கள் அந்த அரிசி எல்லாமே இதில் போட்டு கொஞ்சம் நெய்க்கு ஜிஆர்பி நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் விடுங்க போதும். அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி தரும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு வந்து ஃபுல் தீ வச்சுட்டு ஸோ விசில் போட்டு விட்டுறோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் கழிச்சு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தயிர் பச்சடி செய்யறதுக்காக பொடியாக சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் உப்பு போட்டு கலரிடுங்க. நம்மக்கிட்ட கேரட் இருந்தால் கேரட்டும் இதில் போட்டுக்கலாம். நம்ம காய் சாதத்துக்கு போட்டுனதுனால ஸோ இதில் நான் கேரட் போடலை. ஸோ இப்போ என்ன பண்ணேன், நம்ம 2 வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதில் உப்பு போட்டு அது தேவையான அளவுக்கு ஒரு பேக்கெட் தயிரை ஊற்றிட்டேன். ஏன்னா இப்போ நான் மட்டும்தான் தயிர் பச்சடி சாப்பிட போகிறேன். அதனால் ஒரு பேக்கெட் தயிரை ஊற்றி நல்லா இது பண்ணிட்டேன். கெட்டியாக இருக்கட்டும், ஏன்னா தண்ணியாட்டு இருந்தால் அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் அந்த தயிர் பேக்கெட் அப்படியே இந்த கெட்டியாக அந்த ஃப்ளேவரோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு தயிர் பச்சடி. நம்ம அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா குக்கர் வந்து இப்போ இது 2 விசில் அடிச்சிருக்கு. இன்னும் 2-3 விசில் அடிச்ச உடனே நம்ம குக்கரை கழட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் விசில் அடங்கின உடனே ஸோ அந்த விசில் எடுத்துகிட்டு உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் விசில் எடுத்துகிட்டு குக்கருக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் தண்ணி எதுவும் இல்லை, கரெக்டான நேரத்தில் எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அடி பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சாப்பாடு வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ இந்த குக்கர்லேருந்து பாத்திரத்துக்கு சாப்பாடு மாற்றியாச்சு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் சாதம். ஸோ நான் கொஞ்சோண்டு வெஜிடபிள் சாதம் வந்து பிளேட்டில் போட்டுட்டு பார்க்குறேன். ஸோ எல்லா காயுமே வந்து நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இருக்கு. டேஸ்ட் வந்து நம்ம வந்து பிரிஞ்சி சாதம் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய் சாதம். இது வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மைல்டாக போட்டிருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்குது. சோயாஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ற ஃபீல்ஸ் நல்லாவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு, ஸோ எல்லாமே காயெல்லாம் போட்டு ஸோ கொஞ்சம் ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெஜிடபிள் பிரியாணியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. நல்லா காயெல்லாம் சாஃப்டாக வெந்துட்டு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.